என் பெருமாள் நாராயணன் எங்கே பிறந்து வருகிறான் ஐயா? என் பெருமாள் நாராயணன் எங்கே பிறக்கிறான்? எங்க ஐயா? அந்த ஆயர்வாடி தன்மதியிலே நாராயணன் எங்கே பிறப்பான்? அந்த நந்தகோபன் அமுசல் யாதவர் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறான் அல்லவா? அந்த பிறந்ததோடு எம்பெருமான கண்ணனானவர்கள் சின்னஞ்சிறு பிள்ளை போல் இருந்து கொண்டு அவன் பார்க்கிறான். என் பெருமான் கண்ணன் பிள்ளைகள் ஆரம்பிக்கிறார். அசராத்து பிள்ளைகள் ஆமாய்த்தாங்க. ராமா என்ன பரவாமா என்னோடு வந்தையானால் தயிர் வெண்ணெய் எல்லாம் தருவேன் என்று சொன்ன போது அசலாத்து பிள்ளைகள் கண்ணா அது எங்க வீட்டிலேயே கிடைக்குமே. ஆமா எப்பா எல்லாரும் வீட்லயே இருக்க. திருடி சாப்பிட்டால் அது ஒரு தனி டேஸ்ட், ருசியா இருக்கும். அது ஒரு ருசியா இருக்கும் என்று நினைத்து ஆமா என் பெருமாள் கண்ணன் என்ன செய்கிறார் ஐயா? சமாதி சாமம் சதி சாம நேரத்தில் அந்த அத்தை சதி சாமம் சாமாதி நேரத்தில் அந்த அசலாத்து பிள்ளைகளோடு எப்படி வருகிறான் தெரியுமா? அந்த அசலாத்து சமாதி சாமம் அசலாத்து பிள்ளைகளை அழைத்து வந்து ஓர் கிளைக்காக நின்று பாட்டி ஆமா அந்த எட்டாத உரியெடுத்து இந்தா உனக்கு மோர், இந்தா தயிர், இந்தா உனக்கு தயிர், இந்தா பால், இந்தா அப்படி உனக்கு வெண்ணெய் ஏவா என்று அப்படி ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தானல்ல வாங்கிக்காங்க. அவன் பார்க்கின்ற போது சாப்பிட்டான்னு பரவாயில்லை சக்தி மாலையை போட்டு உடைச்சு எடுத்தான். மறுநாட்டி வேண்டாம் உடல என்று உடைத்து எடுத்த போது மறுநாள் காலையில் கோபி பெண்கள்லாம் வந்து அது எட்டாவது புரிய பார்க்கின்ற போது
எட்டாத உரியெல்லாம் உடைந்திருப்பதை கண்டான். பூனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இல்ல இல்ல இந்த வார்த்தை கூட என்ன கலவரத்தை கட்டி ஒட்டுவோடு நிற்காது. ஆமா முக்கியமா நிற்காது. அவன் பார்க்கிறான் கலவரத்தை கையை வருவோடு நிற்காது. அதனால் முறையெல்லாம் ஒட்டை வீட்டில கட்டி பார்க்கின்ற போது மறுநாள் கண்ணபிராணிங்க வருகிறான். மறுநாள் காலையிலே ஒன்று எடுப்பதற்கு அது வந்த முடிவான எடுக்கின்ற போது கோபி பண்ணலாம் கையெல்லாம் பிடித்தான். சரி கையும் முடிவாக பிடித்த போது எட்டமானவருக்கு பிள்ளை அடிச்சாங்க வெளியெடுத்து பிள்ளை ஆமா சொல்றாங்க என்று சொன்ன போது கோபி பெண்கள் என்ன செய்கிறார் ஐயா? ஐயா என் கண்ணனை பிடித்து ஒரு வட்ட உரல்ல வளைய கட்டிட்டான். சரி கண்ணனை பிடிச்சவன் யாராச்சும் பாதுகாப்பு ஒரு ஆள் இருக்கணும்ல? வேணும் வேணும். எல்லாரும் எங்க வராங்க? எங்க அசோதையை பார்க்க வருகிறாங்க. சரி சமாதி சமம் போல என்றால் ஏ அசோதா என்ன உன் மகனையும் வீடையே வார்த்தையா? ஆமையா கண்ணன் எங்க அம்மா? உன் மகன் கண்ணனை எங்க? என்று சொன்னபோது பார்க்கிறாயம்மா அம்மான் கண்ணன் பார்க்கிறான். நாங்களா இல்லாத உருட்டு பருட்டு பண்ணதும் ஆமா உருட்டுதான ஒரே உருட்டா உருட்டுதான ஆமா என்னைக்கான நீ வரதான போற ஆமா இன்னைக்கு பாத்துக்கிறான்னு சொன்ன போது அவ என் கண்ணபுரான் என்ன செய்கிறான் ஐயா? என்னையா அவள் நான் பார்க்கிறான் வயதுக்கு முகந்தவரும் அவருக்கு தாடி ஒரு மூச்சு இருக்கு பாட்டிக்கு பார்த்தா கூந்தல் ஒரு பாகம் கிடையாது. தாடி முடியும் கூந்தல் முடி எடுத்து முடிச்சு போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவன் இங்க இருக்கு அவன் அங்க இருக்கு. கிராமத்துல எழுதிக்கிறா பாட்டி காட்டுதா அவள் பார்க்கின்ற போது பார்க்கிறாள். ஆமா அசோதைய இடத்துல வந்து சொல்லும் போது அவன் அசோதைய பார்க்கிறாள். மகனே கண்ணா அவன் பார்க்கிறான் வெள்ளி பிரம்பெடுத்து அந்த அசோதையா கண்ணனைத்தா நல்ல வெள்ளி நல்ல பிரம்பை கொண்டு பிரம்பை கொண்டு
வாழும் பவள தேரும் தேன் உண்ட வாயினால் சரி பாவியார்கள் முடித்த மண்ணினை உண்ணலாமா வாயை திரடா என்று சொன்ன போது கண்ணன் வாயை திறந்த போது அவதான் பார்க்கிறான். வாயை திறந்த போது ஈனமே கண்ணன் வாயிலே திறந்தது. அதனையும் அசோதையால் காட்டி மறைத்தார். அவதான் பார்க்கிறாள் தெய்வ பிள்ளை அல்லவா என்று சொன்னபோது பார்க்கிறானேம்மா நான் இருந்த முன்னா நித்து அவனுக்கு தொல்லையதான் இருக்கும். அவன் பார்க்கிறான் ஆடு மாடு மேய்த்து வருகிறேன் என்று சொன்ன போது ஆடு மாடு மேய்த்து வருகிறேன் என்று சொன்ன போது அவதான் அந்த 1000 பசுக்களை வைத்துக் கொண்டு இங்க ஒரு அத்துவான காணாக தேடி 1000 பசுக்களை மேய்த்து கொண்டு வருகிறான் 1000 பசுக்களை மேய்த்து கொண்டு வருகின்ற போது அவதான் பார்க்கிறான். அத்தானை சாடமானையாக அழைத்தான். போட மழை பொழிஞ்சிருக்கு. ஆமா குருந்த புல்லுதான் வளர்ந்துருக்கு. அந்த குருந்த புல்ல தின்னு போட்டு ஒளி போக்க போகாதீங்க. குண்டு குரம்பே மறைஞ்சிடாதீங்க. சரி காட மழை பொழிந்திருக்கிறது. ஆமா கரடு புல்ல வளர்ந்துருக்கு. கண்ட தூரம் தின்னுட்டு கண்ட தூரம் மறைஞ்சிடாதீங்க. ஆமா கொஞ்சம் படிச்சுட்டு வீடு விடாதீங்க. கண்ட தூரமே மறைஞ்சிடாது சொல்லாம தெரியாம போன் எடுக்க விட்டுறாதீங்க. அவன் பார்க்கிறான் என்ன ஆகுது என்னையா அவன் பார்க்கிறான் அத்தானை அழைப்பதற்கு. அத்தானே என்ன அரக்கனுக்கு வரம் கொடுத்து சரி அதிரி மூடி வந்து ஒழியலாமா அரக்கனுக்கு வரம் கொடுத்து சாடமலை அடைத்த போது கண்ணனோட முன்பதாக வந்து நின்றான். சரி கண்ணனோட முன்பதாக வந்து நின்ற போது 1000 பசுக்களை அந்த மாயவன் ஆண்டவன் சிவபெருமான இடத்தில் ஒப்படைத்து சற்று தூரம் வந்து என் ஆண்டவன் சிவபெருமான இடத்தில் பசுக்களை ஒப்படைத்து விட்டு என் மாயவன் எப்படி வருகிறான்? 16 சென்று
அடைகின்ற போது அந்த வல்லரக்கன் மதிமணித்து வருகிறான். அடி அம்மா மோகனி என்னம்மா அப்பதான் பார்க்கிறான். எவ்வளவுதான் கடப்பொருட்கள் இருந்தாலும் ஆமா நீ இன்னைக்கு இளவரசியா இருக்கலாம் என்னைக்கு கல்யாணம் முடிச்சு போறியும் ஒரே மேற்பட்டு வாடகை ஆமா வாடாவட்டின்னு அதனால் என்னோட சொந்த இருக்கவா என்று சொன்ன போது சொந்த இருக்க தொண்டையில நீரடிய வல்லரக்கன் சரசு துண்டித்தது. அவன் மோகனியை பார்க்கின்ற போது அவன் பார்க்க பகவான் இடத்தில் வந்து அவன் மறுபடியும் ஒரு மோகனை போட்டு கொண்டிருக்க அவன் கண்ணு நின்று மாறாமல் அவன் கட்டி மனம் தருகின்ற போது ஆண்டானது என்ன விதையா கண்மூனி மாதத்திலே நட்சத்திரத்தில் சொன்னாருக்கோ அக்கனாவே முறை சாஸ்தாரோ மண்ணுடி